வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி மாடியூலை பற்றி தான் பார்க்க போறோம். இன்வென்ட்ரி மாடியூலில் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து ஒரு லிமிட்டேஷன், அதாவது மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மினிமம் குவான்டிட்டி விட கம்மியாகும் போது, ஸ்டாக் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆர்எஃப்கி ஜென்ரேட் ஆகி நம்மளோட பர்ச்சேஸில் வந்து மாடியூலில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நின்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ஸில் தான் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் மேனுவல் எரர் நிறையவே நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டு திடீர்னு தேவைப்படும். ஆனால் வந்து நம்ம ஸ்டாக் அதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஃபிசிக்கல் ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் என்னும்போது. ஸோ அதை வந்து இது ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ வந்து ஓடோவில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்கு. என்னன்னா நம்ம ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்டே மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாக்கும் போது அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆர்எஃப்கே ஜென்ரேட் ஆகி வந்து நிற்கும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரி மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் வைக்கிறேன். ஸோ ப்ராடக்டில் இப்போ வந்து நான் அந்த டெல் அப்படின்ற இதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆன்ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 11 குவான்டிட்டி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரீஆர்டரிங் ரூல் வந்து செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்மார்ட் பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், நியூவாக க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன் 11. ஸோ இங்கே வந்து ரூட் வந்து ரீப்ளனிஷிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 இருக்கணும், மேக்ஸிமம் ஒரு 20 இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதை கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஒரு சேல் ஆர்டர் வந்து கொடுக்குறோம். நியூவில் போயிட்டு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அங்கே கொடுத்தோம்ல, இப்போ வந்து டெல் வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு 5 குவான்டிட்டி போகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டெலிவரி ஸோ அவைலபிள் இருக்கு. ஸோ நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வேலிடேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாக் வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இன்வென்ட்ரி மாடியூல் போய்க்கிறேன். போயிட்டு ஸ்டாக்கு ப்ராடக்ட் வந்து டெல்லு. ஸோ இங்கே வந்து 11 குவான்டிட்டி இருக்கு. ஓகே, டெலிவரி. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இப்போ வந்து அவுட் கொடுக்குறேன், வேலிடேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 குவான்டிட்டி. இப்போ வந்து நமக்கு வந்து 5 குவான்டிட்டி வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் மாடியூலுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஷன் யார் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து டெல் வந்து 14 குவான்டிட்டி வந்து ரெக்வெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி நிற்கிது. ஸோ இங்கே இருந்த மணிக்கு இது வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்குதுன்னா லாஸ்ட் டைம் நம்ம வாங்கியிருக்கிற பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சப்ளையரை பேஸ் பண்ணி இது வந்து எடுத்துகிட்டு வருது. வேணும்னா நம்ம இங்கே வச்சு சப்ளையர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேறு சப்ளையருக்கு ஏதாவது மாற்றி கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆர்எஃப்கியூ சென்ட் பண்ணி மறுபடியும் நம்ம ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 குவான்டிட்டி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6. நம்ம மினிமம் வந்து 20 இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதனால இப்போ 14 ப்ளஸ் ஒரு 6, அப்போ 20 குவான்டிட்டி ஆயிடுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம வந்து இந்த ரூல் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் 10 மேக்ஸிமம் 20. ஸோ இந்த ரூல்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன் ஹேண்டில் இப்போ 6 இருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ரூலும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். தென் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணி மேனுவலாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்னும் அதிகமாகவே நமக்கு வந்து அஹ், பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.